கிரியேட்டிங் த லீடர் இன் எவரி ப்ரொஃபஷன். இங்கேருந்து படித்து போனவங்க எல்லாருமே ஏதோ ஒரு துறையில் அந்த ஹெட்டாக இருக்கணும். அதான் எங்களோட விஷன். படிக்கும் போதேயும் மெயின் அப்ஜெக்டிவ் அவங்களுக்கு லீடர்ஷிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த லீடர்ஷிப் மூலயமா அவன் சொசைட்டியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. மண்டே ப்ரேயர் நடக்கிறதே ஒரு கிளாஸ் ஹோஸ்ட் பண்ணணும். அவங்க தான் ஒருங்கிணைப்பாங்க. இன்றைக்கி யார் யாரெல்லாம் பேசணும், என்ன பேசணும் அப்படின்றத. ஒன் டயத்தில் என்ன பண்ணுவானாக்கா, நம்மலாம் ஒரு லீடர் அப்படின்றத உணரும் போது நிறையா தப்புகளே நடக்காது. ஏன்னா செல்ஃபாக அவங்களே தன்னைத்தானே மோட்டிக்கிடுவாங்க. ஸ்கூலில் படிக்கிற 6ஆப்பு குழந்தை அவங்க ஊரில் அவங்க வீட்டில் ஒரு லீடர்ஷிப்பாக தெரிவாங்க. இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறதோ அதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது. ஒரு சயின்ஸ் படிக்கிறான்னா அவன் படிப்போடு இருக்காது, அதை செஞ்சு பார்ப்பான். முதல்ல விஷுவலைசேஷன் பார்ப்பான் ஸ்மார்ட் போர்டில், தென் செஞ்சு பார்ப்பாங்க இது எப்படி நடக்குதுன்னு. ஒரு மேக்ஸ் பண்ணுறாங்கனாக்கா அதை ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் போய் செஞ்சுவாங்க. ஆனுவல் டேயை ரொம்ப வித்தியாசமாக ஸ்டூடெண்ட்டே கம்பேரிங் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. இண்டிவிஜுவல் கேர், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து கொண்டு போய் சேர்ப்போம். இந்த எஸ்பி மாணவன் ஸ்கூல் அப்படிங்கிறது எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். இந்த ஊரில் வேலை பார்த்து நிறையா வில்லேஜ் விஞ்ஞானிகளையும் வில்லேஜில் உள்ள கணித மேதைகளையும் உருவாக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அதன் வெளிப்பாடாக இந்த ஏரியாவில் உள்ள மக்கள், சுற்றி உள்ள மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இவ்வளோ ஒரு அதிநவீன பள்ளி இங்கே தொடங்கப்பட்டது.